துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு மகிழ்ச்சியான குரு பெயர்ச்சிங்க. ஒரு எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். ரொம்ப நாள் நீங்கள் வாழ்க்கையில் ஏங்கிட்டு இருந்த நிறைய விஷயங்களை ஈஸியாக அதிக கஷ்டப்படாமல் ரொம்ப அழகாக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான குரு பெயர்ச்சின்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடையணும். 9ஆம் இடம்ங்கிற பாக்கியஸ்தானத்திற்கு குரு வருவது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு நீங்கள் உணருங்க. ஏன்னா 5ஆம் பார்வையாக உங்கள் சந்திரன்கிற உங்கள் உடல்காரகனை, உங்கள் மனதிற்கு சொந்தக்காரரை பார்க்க போகிறார் வியாழன் தன்னுடைய 5ஆம் பார்வையால். சரி, தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் சகோதர ஸ்தானத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்களுடைய புத்திரஸ்தானத்தையும் பார்க்க போகிறார். இப்போது உறவுகள், மன மகிழ்ச்சின்னு சார்ந்த எல்லா இடத்தையுமே குரு பகவான் பார்வை செய்கிறதுனால நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. நல்ல பொருளாதாரம் கிடைக்கும், நல்ல தெய்வ வழிபாடு பண்ண போக வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சு கொடுக்கும். அதாவது நீங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்கிறீங்களோ, அப்போது தொழிலில், உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் எதில் நீங்கள் கசப்புன்னு நினைக்கிறீங்களோ அந்த கசப்பை இனிப்பாக மாற்றக்கூடிய சக்தியை வியாழன் தன்னுடைய சுப பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கறதுனால நோயிலிருந்து விடுபடுவீங்க, பொருளாதார கஷ்டத்திலிருந்து விடுபடுவீங்க, ஒரு கசப்பான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் இருந்தால் விடுபடுவீங்க, முதலீடில் பிரச்சனை இருந்தால் விடுபடுவீங்க. ஒரு தெய்வ வழிபாடு ரொம்ப நாளாக செய்யணும் சார், இந்த ஊருக்கு நான் போய் வழிபாடு பண்ணலாம்னு நினச்ச முடியல அப்படின்னா அந்த ஊருக்கு போய் அந்த வழிபாடுகளை செய்யக்கூடிய புண்ணிய பலத்தை, அதுக்குரிய பொருளாதாரத்தை அழகாக கொண்டு வந்து எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் குருமார்கள், உங்கள் தகப்பன், உங்கள் தந்தை, இவங்களுடைய ஆசீர்வாதமெல்லாம் உங்களுக்கு இப்போ அற்புதமாக கிடைக்கும். குரு பகவானுடைய முதல் பார்வை, 5ஆம் பார்வை, சுப பார்வை உங்கள் சந்திரன் மேலே விழுகுது. இது எவ்வளோ அதிர்ஷ்டம் தெரியுமாங்க? உங்களுடைய எல்லா விஷயங்களையும் கடந்து வருவதற்கான நம்பிக்கை, நல்ல தேக ஆரோக்கியம், நோயிலிருந்து மீளும் சக்தி, சோர்வான் இருந்தவங்க கூட எந்திரிச்சு நான் அந்த வேலையை செய்வேன் அப்படின்னு ஜாலியாக எந்திரிச்சு உற்சாகமாக. அப்போ பொருளாதாரம் தேவைன்னு நினைக்கிறவங்க தான் உற்சாகமாகறாங்கன்னு வச்சுக்கோங்க, பொருளாதாரம் கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்க உறவுகள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். என் ஒய்ஃப் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் இப்படி நடந்துக்கிறாங்க, என் குழந்தை இப்படி நடந்துக்கிறாங்க, என் வாத்தியார் இப்படி நினைக்கிறவங்களுக்கு அந்த உறவுகளே இனிமையை கொடுத்து அவங்கள தட்டி கொடுத்து பாராட்டுவாங்க. அப்போது அவங்க உற்சாகம் அடைவாங்க. ஸோ இந்த குரு பார்வை முதல்ல 5ஆம் பார்வை உங்களை உற்சாகப்படுத்தும். நீங்கள் பண்ணி வச்ச பரிகாரங்களோ, வழிபாடுகளோ, செய்த தான தர்மங்களோ உங்களுக்கு இப்போது அது பலன் கொடுக்கறத, தெய்வம் கூட இருந்து வழிகாட்டுறத, யார் மூலமாவது ஏதாவது ஒரு பொருளாதார சூழ்நிலையோ மருத்துவ சூழ்நிலையோ 100% அனுபவிப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை, உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வாழ்க்கை மேலே ஃபஸ்ட்டு. அடுத்தது உங்கள் 3ஆம் இடம்ங்கிற சகாயஸ்தானத்தை பார்க்குது. தைரியமாக செயல்படுவீங்க, துணிச்சலாக இருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்துக்கு இழுத்துட்டு போகிற தைரியம் உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் பயம், பதட்டம் அதெல்லாம் போய் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய சகோதரிகள் பொருளாதாரத்தை கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த சூழ்நிலை எங்கே இருந்தாலும் உங்கள் சுற்றுப்புற சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அதுவே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைங்கிற வண்டியை அழகாக இழுத்துட்டு போகிறதுக்கான நம்பிக்கையும் சோர்ஸையும் உங்களுக்கு கொடுக்கும். வெறும் நம்பிக்கை பிரயோஜனப்படாது. பணத்தோடு சேர்ந்த நம்பிக்கை, தெய்வ அருள் அதிர்ஷ்டத்தோடு சேர்ந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு வலுவாக இருக்கும். அதை கொடுக்க குரு பகவான் இப்போது உங்களுக்கு தயாராக இருக்கார். 5ஆம் இடம்ங்கிற குலதெய்வ ஸ்தானம், உங்களுடைய பாக்கியஸ்தானம், உங்களுடைய புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால குலதெய்வ அனுகிரகத்தை வழிபாடு பண்ணி வச்சுருந்தவங்களுக்கு பல மடங்கு பெருகும். புதுசாக தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் கிடைக்கும். உங்கள் புத்திரர்கள் மூலமாக உங்கள் அந்தஸ்து, மரியாதை, புகழ் உயரும். அவங்க நல்லா படிப்பாங்க, அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையும் உயரும், அவங்களுக்கு நல்ல நல்ல சூழ்நிலைகள் கிடைக்கும். இப்போ அவங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் சேரணும்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பிடிச்ச இடமே அவங்களுக்கு பிடிச்ச சூழ்நிலையவே அமைச்சு கொடுக்கும். அவங்களுக்கும் சாதகமாக இருக்கும், அது உங்களுக்கும் சாதகமாக இருக்கும். நல்ல நினைவாற்றல் கிடைக்கும். நல்ல நீங்கள் ஒரு அரசியல்வாதியாகவோ
நல்ல அரசாங்கத்தில் பெரிய க்ரீனிங் போடக்கூடிய பெரிய பதவியில் இருக்கிறதா, மத சம்பந்தங்கள் விஷயங்களில் கோவிலில் வேலை செய்கிற துறைகளில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பேங்க் சம்மந்தமான ஒர்க்கில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகச்சிறந்த பொற்காலம். பொதுவாகவே துலாத்துக்கு இது ஒரு பொற்காலமாக இருந்தால் கூட இவங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ஒரு இன்னும் மார்க் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலம். துலாம் ராசிக்கு எல்லா கிரகங்களும், அதாவது ராகு, கேது, சனி, எல்லா கிரகங்களும் அற்புதமாக இருக்கிறதோடு சேர்ந்து இப்போ குரு பகவானுடைய பெரும் கருணை பார்வையும் உங்களுக்கு உதவியாக இருக்கிறதுனால, இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பட்ட துயரங்கள், துன்பங்கள், அசௌகரியமான சூழ்நிலைகள், அவமானங்கள், பொருளாதாரம், கடன் பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற சூழ்நிலை இந்த ஒரு வருடம் உங்களுக்கு 100 மார்க். எந்த தசாபுத்தி நடந்தாலும் அதை கடந்து வந்து ஜெயிச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் அஷ்டமாதிபதி தசை நடக்குது, பாதகாதிபதி தசை நடக்குது, இந்த சேர்க்கை அந்த அதெல்லாம் விட்டுருங்க. எது நடந்தாலும் இப்போ உங்களுக்கு ப்ளஸ். உங்கள் பிரச்சனைகள் பூராமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். நீங்கள் இந்த காலத்தை பயன்படுத்தி எவ்வளோ பொருளாதாரம் பண்ண முடியுமோ, எவ்வளோ உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியுமோ, எவ்வளவு தெய்வ அனுகிரகத்தை பெருக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா பின்வரும் காலங்களில் இது மாதிரியான ஒரு கிரக சூழ்நிலைகள் தொடர்ந்து ஒருத்தருக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஒரு சிலர் குரு நல்லா இருந்தால் சனி பகவானுடைய கோச்சாரம் சரியாக இருக்காது. இப்போ எல்லாமே சமநிலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்கிறதுனால நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் துலாம் மிளிர போகிறீங்க. பொருளாதாரத்தை இது துலா லக்னத்துக்கு கூட நீங்கள் ஒரு இடத்துல பொருத்தி பார்த்துக்கலாம். ஆனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் வாழ்க்கையில் தன்னை அடையாளப்படுத்தி காட்டி உயர்ந்த அந்தஸ்துக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான தலை சிறந்த காலகட்டம்னு நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுவேன். வீட்டில் இன்னும் நல்ல பொருளாதார சூழ்நிலை கிடைக்கணும் அப்படின்னா, வீட்டில் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கோ அல்லது சனிக்கிழமை அன்னைக்கோ உங்கள் வீட்டில் ஒரு நல்ல கணபதி ஹோமம் செய்யுங்க. இது ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். இன்னும் எனக்கு தலை சிறந்த பலன் வேணும், என் வாழ்க்கையை அசைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் அதிர்ஷ்டத்தை என் குழந்தைகளுக்கோ என் வாழ்க்கையிலையோ நான் வாழ்கிற இந்த சின்ன வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் என் வாழ்க்கையை அடுத்த பொருளாதாரத்துக்கோ அடுத்த மன நிம்மதிக்கோ அடுத்த ஆரோக்கியத்துக்கோ கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கோ அல்லது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கோ திருக்கடையூர் அந்த கோயிலுக்கு போங்க. அங்கே இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் அப்படிங்கிற சுவாமியை நல்லா நமஸ்காரம் பண்ணுங்க. அங்கே அபிராமி அம்மன் சந்நிதி இருக்கும், அங்கேயே வந்து நல்லா நமஸ்காரம் பண்ணுங்க. அங்கே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரருக்கு 108 தீபங்கள், நெய் தீபங்கள் ஏற்றுங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய யானைக்கு கரும்பு வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்து உங்களுக்கு இப்போ உங்களால் என்ன முடியுதோ அதை மற்றவங்களுக்கு தயிர் அன்னத்தை அல்லது புளிச்சாப்பாடை தானமாக வாங்கி கொடுங்க. இது 3ஐயும் நீங்கள் செய்யும்போது துலாமிற்கு மிக அற்புதமான தலை சிறந்த ஒரு மிகச்சிறந்த பொருளாதாரம், மிகச்சிறந்த பதவி, மிகச்சிறந்த அந்தஸ்து, மிகச்சிறந்த பாக்கியம்னு தெய்வம் மடியில் கொண்டு வந்து வரத்தை கொடுத்துட்டு போன மாதிரி உங்களுக்கு மிக அற்புதமாக அமையும். அங்கே அந்த கோயிலுடைய மடம் இருக்கும். அங்கே மடத்தில் மடாதிபதிகள் இருந்தால் கூட நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு வஸ்திரம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும்போது உங்கள் கையில் இறைவன் இருப்பதும் உங்கள் கையில் மகாலட்சுமி வாசம் செய்வதையும் உங்கள் பல தலைமுறை சாபங்கள் நீங்கி நீங்கள் ஒரு பெரிய அனுக்கிரகத்தை அடையிறத நீங்கள் 100% அமிர்தகடேஸ்வரருடைய பெரும் கருணையால் துலாம் நிச்சயம் உணர முடியும்.